பிரைஸ் த லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மிகவும் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் மகிமைப்படட்டும். பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு மனதோடு 2020 டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி இந்த உபவாச ஜபத்தின் 17வது நாளில் நம்முடைய தேவனை ஆராதிக்கவும் தேவனை துதிக்கவும் சர்வ வளமுள்ள நம்முடைய தகப்பன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கைகளை உயர்த்தி நன்றிகளை செலுத்துவோம். கைகளை உயர்த்தி நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். நாம் உண்மை தேவனை துதிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த பகல் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தினார். ஸ்தோத்திரம். ராத்திரி நல்ல தூக்கத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஆரோக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நிம்மதியோடும் இந்த நாளில் எழுந்து தேவனை ஆராதிக்க, தேவனை துதிக்க, தேவனுக்கு மகிமை செலுத்த ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் சந்தோஷமாய் துதிப்போம். சந்தோஷமாய் தேவனை துதிப்போம். அமைதியாக இருக்காதீங்க. இந்த ஓய்வு நாளின் காலையில், இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, இனி வேற ஒரு ஞாயிற்றுக்கிழமை இனி இந்த 2020 கிடையாது. அதனால இந்த 2020 இந்த ஞாயிற்றுக்கிழமை நம் தேவனை ஆமேன் முழு உள்ளத்தோடும் தேவனை ஆராதிப்போம். சந்தோஷத்தோடு தேவனை துதிப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிப்போம், நன்றியோடு துதிப்போம், நன்றியோடு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒன்று நினைத்து பாருங்க. இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் தேவன் ஒன்று நினைத்து பாருங்க. தேவன் நம்மை நடத்தி வந்தது, தேவன் பாதுகாத்தது, பூர்வத்தில் தேவன் நமக்கு செய்தது. ஆமென். பூர்வத்தில் தேவன் நம்மை நடத்தி வந்தது, இந்த வருடத்தில் நம்மை நடத்தினது எல்லாம் நினைத்து நினைத்து பார்த்து நன்றியோட துதிங்க. நினைத்து நினைத்து துதிங்க. இந்த நாட்கள் ஸ்தோத்திரத்தின் நாட்களாய், ஆராதனை நாட்களாய் மாற்றுவோம். காரணம், தேவன் நம்மை அற்புதமாக நடத்தி இந்த வருடத்தின் கடைசி நாட்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கும் போது பிரியமானவர்களே, நமக்கு துதிக்க வேண்டிய அளவுக்கு நாம் துதிப்போம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆராதிக்கணும் அவ்வளவு ஆராதிப்போம். எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்த முடியும் அவ்வளவுக்கு அவ்வளவு நன்றி செலுத்துவோம். அதற்காக இந்த நாட்களை நாம் மாற்றி வைப்போம். 7வது சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமானவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் என்ன செய்வேன்? கீர்த்தனம் பண்ணுவேன். நான் என்ன செய்வேன்? நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து, ஆமென். எப்படி நான் அவரை துதிப்பேன்? அவருடைய நீதி கேட்டபடி அவரை துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை நான் என்ன செய்வேன்? கீர்த்தனம் பண்ணுவேன். நாமும் இந்த நாளில் அப்படியே நாம் ஆராதிப்போம். துதிக்க, தேவனை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். இந்த நாளில் நாம் சந்தோஷத்தோடு தேவனுக்கு துதிகளை செலுத்தும் போது நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த நாளில் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த நாள் எல்லாம் எங்களை பாதுகாத்தீங்கள், அதற்காக நன்றி. நன்றி அப்பா. ராத்திரி எங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்தீங்கள், அதற்காக நன்றி அப்பா. ஆரோக்கியத்தோடு இந்த நாளில் எங்களை எழுந்திருக்க செய்தீர், அதற்காக நன்றி அப்பா. இந்த பகலில் அப்பா, நீர் எங்களை வெற்றியோடு நடத்தி கொண்டு போக நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. இந்த பகலை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் இந்த பகலை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, ஆவிக்கு ஆமென். உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தால் எங்களை ஆசீர்வதித்தீர், அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை உம்முடைய சொந்த குடும்பத்தில் அங்கமாய் சேர்த்து கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம். கிறிஸ்துவோடு கூட எங்களை உயிர்ப்பிக்க செய்து ஆமென். பரலோகத்தில் உன்னத பிதாவின் வலது பாரசத்தில் உன்னதங்களில் இயேசுவோடு கூட எங்களை உட்கார செய்தீர், அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை, உம்முடைய பலன் உம்முடைய ஜனத்தின் மீது அளவில்லாமல் பொழியும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அவளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எந்த விஷயத்தில் பாரத்தோடு வேதனோடு இருக்கிறார்களோ அவளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அதில் நீர் ஒரு அற்புதம் செய்ததற்காக ஸ்தோத்திரம். எந்த தேவையா இருந்தாலும் ஆமென், அதை நிறைவேற்றி கொடுக்க நீர் போதுமானவராக இருக்கிற ஸ்தோத்திரம். தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிற ஸ்தோத்திரம். எல்லா தேவையிலும் அறிந்திருக்கிற ஸ்தோத்திரம். ஒரு வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள இயேசு நாமத்தில் அவள் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கால் முட்டில் இருக்கிற வலிகள் ஆமென், காலில் ஆங்கிள் ஜாயிண்டில் இருக்கிற வலிகள் எல்லாம் இயேசு நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆமென். பூமியில கால் குத்தி நடக்க முடியாமல் கஷ்டப்படுவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயது சென்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். பரிபூர்ண சுகத்தை நீர் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். சரீரத்தில் அப்பா சொரிந்து ஆமென் ஆமென் சொறி இச்சிங் வந்து கஷ்டப்படுவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அசிடிட்டியில் கஷ்டப்படுவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அவள் இயேசு நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நீர் கொடுத்த சுகத்திற்காக நன்றி. ஆமென். பண கஷ்டத்தில் கடந்து போகிறவர்கள், வேலை நிமித்தம் கஷ்டப்படுகிறவர்கள் எல்லாரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் அதிலிருந்து அவளுக்கு விடுதலை கொடுப்பதற்காக ஜெபிக்கிறோம். விடுதலை
விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் இல்லாமல் கஷ்டப்படுகிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள இயேசு நாமத்தில் பிள்ளைகள் பிறக்கட்டும். ஹல்லேலூயா. அடுத்த வருஷத்தை நியூ இயருக்குள்ளாய் கர்த்தாவே, அடுத்த வருடத்தின் நியூ இயரில் அவருடைய கரங்களில் ஒரு குழந்தையை கொடுத்த ஒரு குடும்பமாய், குழந்தையை பெற்றுக்கொண்ட ஒரு பெற்றோர்களாய் மாறட்டும். ஆமென். ஒரு மிராக்கிள் ஒர்க்கிங் பவர் இப்போது கர்த்தாவே நீர் அவருடைய சரீரத்தில் நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய கர்ப்பத்தில் பிள்ளைகளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். குழந்தைகளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கிற நாளாக இருக்கிறது அப்பா. இந்த ஓய்வு நாளில் உலகம் முழுவதும் உம்மை ஆராதிக்கிறார்கள். ஆமென். ஊழியர்கள் உம்முடைய ஆமென் பிரசங்கம் செய்கிற நாட்களாக இருக்கிறது. லைவில் இருந்தோ நேரே சென்று ஆராதிக்கிற ஒவ்வொருவரோடு கூட உம்முடைய கிருபை இருக்கட்டும், உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பாதுகாப்பு கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆராதனை ஆசீர்வாதமாய் மாற்றி தந்ததற்காக ஸ்தோத்திரம். பிரசங்கங்களை ஆசீர்வதித்து தந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஊழியர்களை நீர் உபயோகிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஓய்வு நாளாய், ஒரு ஆராதனையாய் கர்த்தாவே உலகம் முழுவதும் நீர் மாற்றி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆமென். சமாதானம் கொடுக்கிற, சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு ஆராதனையை மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு நம்முடைய உபவாச ஜெபத்தின் 17வது நாளாய் இருக்கிறது. அந்த 17வது நாளில் தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். கடந்த 16 திவசம் நாட்கள் தேவன் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தினார். ஆமென். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத வசனங்கள் ஆமென். யோவான் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம், ஆமென். அப்போஸ்தலர் 22வது அதிகாரம், எபிரேயர் 1வது அதிகாரம் முதல் 8வது அதிகாரம் வரை, வெளிப்பாடு 18வது அதிகாரம். இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் ஆமென் ஒரு பெண்டிங்கும் இல்லாமல் அதை வாசித்து முடிக்க வேண்டும். அப்படி வாசித்தால் 31ஆம் தேதி மீட்டிங்கில் பங்கு பெறும்போது நமக்கு புதிய ஏற்பாடு முழுவதும் ஒரு முறை வாசித்து முடித்துவிட்டு நாம் பங்கு பெறுவர்களாக இருப்போம். ஏதாவது பெண்டிங் இருந்தால் இன்றைக்கு அதை வாசித்து முடித்து விடுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உற்சாகத்தை கொடுங்க. ஆமீன். கர்த்தர் அதற்காக உங்களை பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆமீன். ஈவினிங் இந்தியன் டைம் 9:30 மணிக்கு மீட்டிங் தொடங்கும். எல்லாரும் பங்கு பெறுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும். இனி வரும் மீட்டிங்கை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஆமீன். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதில் நீங்கள் பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை அதிகமாக தாராளமாக ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து நாம் வசனத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் ஒருமுறை கூட நன்றிகளை செலுத்துவோம். கைகளை உயர்த்தி ஒருமுறை கூட நன்றிகளை சோத்திரங்களை செலுத்துவோம். தானியேல் புத்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க போகிறோம். தானியேல் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஆமென். கடைசி தானியேல் புத்தகம் அதோடு முடிகிறது. ஆமென். தானியேல் தேவன் சொல்கிறார், நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றார். ஆமென். நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, தானியேலின் புத்தகம் இங்கே முடியும் போது தானியேலை கொடுத்து அநேக காரியங்களை தேவன் சொல்லுகிறார். மிகவும் மிகவும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அநேக தீர்க்க தரிசனங்கள் ஆமேன் தானியேல் புத்தகத்தில் நமக்கு வாசிக்க முடியும். அப்படியே தானியேல் தேவன் தனக்கு கொடுத்த ஊழியத்தை செய்து முடித்த போது ஆமேன் தானியேல் 12:2 நாம் வாசிக்கிறோம். ஆமேன். ஒரு வெளிப்பாடை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் ஆமேன் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில நாம் வாழ்கிற ஒவ்வொருவரும் ஆமீன் தேவனுடைய வருகை தாமதமானால் நாம் மரணத்தின் பிறகு நாம் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமீன். அதுதான் தானியேல் நாட்களில் நடக்கிறது. அவர்கள் எல்லாரும் நித்திரை செய்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பிரதிபலம் இருக்கிறது. ஒன்று ஆமீன் அவருக்கு நித்திய ஜீவன் இருக்கும், இல்லை என்றால் நித்திய தண்டனை. ஆமீன். இது எதுவாக இருந்தாலும் அதற்காக நாம் எழுந்திருப்போம் என்று இங்கு எழுதியிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். மனுஷனுக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்று நாம் படித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, கடந்த நாட்களில் தெசலோனிக்கேயர் நாம் வாசித்தோம். கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதர் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அந்த எழுந்திருப்பை தான் தேவன் இங்கே சொல்லியிருக்கிறார். ஆமேன். நித்திரை செய்கிறவர்கள் ஆமேன் அநேகர் ஆமேன் சிலர் நித்திய ஜீவனுக்காக எழுந்திருப்பார்கள். ஆமேன். தேவனோடு கூட வாசம் செய்யும்படியா, தேவனோடு கூட வாழும்படியா நாம் எழுந்திருப்போம். சிலர் நித்திய ஜீவனுக்காக எழுந்திருப்பார்கள். சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஆமீன். சிலர் எழுந்திருப்பது ஆமீன் இகழ்ச்சிக்காய் துக்கத்தோடு எழுந்திருப்பார்கள். சிலர் எழுந்திருக்கிறது மிகவும் பிரகாசத்தோடு சந்தோஷமாய் ஆமீன் ஒரு புதிய அனுபவத்தில் கடந்து போக எழுந்திருப்பார்கள். அடுத்த வசனம் இருக்கிறது, ஞானவான்கள்
ஆமென். இங்க சொல்லப்படுகிற ஞானவான்கள் உலகத்தில் இருக்கிற ஞானவான்கள் அல்ல, உலகத்தின் ஞானம் சொல்லும். ஆமென். நாம் அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும், அதிகமான ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், இப்படி வேண்டும் செய்ய வேண்டும் என்று உலகத்தின் ஞானம் சொல்லும். ஆனால் ஆமென், இங்கு சொல்லப்படுகிற ஞானம் ஆமென் ஆகாச மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். ஆமென். மிகவும் மிகவும் நல்ல ஞானம் என்று சொல்வது ஆமென் அநேகரை நீதியில நடத்துகிறதா இருக்கிறது. தேவனுடைய ஞானம் அநேகரை நீதியில நடத்தும். அது நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும். அவர்கள் எழுந்திருப்பது நித்திய ஜீவனுக்காய் எழுந்திருப்பார்கள். அவர்கள் எழுந்திருப்பது நித்திய பலனுக்காய் எழுந்திருப்பார்கள். அவர்கள் எழுந்திருப்பது நித்திய வாழ்வுக்காய் எழுந்திருப்பார்கள். பிரியமானவர்களே, வேத புத்தகத்தை வாசிக்கும் போது தேவன் நம்மை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிற ஒரு ஊழியம் என்று சொன்னால் வியாதியஸ்தரை சுகமாக்குவதோ, ஆமென், பிசாசை துரத்துவதோ, மற்ற அநேக அற்புதங்களை செய்வதோ அல்ல. அது செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை, அதெல்லாம் செய்ய வேண்டும், அது அவசியம். ஆனால் மிகவும் அல்டிமேட், மிகவும் முக்கியமானது ஊழியம் என்று சொன்னால் பாவிகளை ரட்சிக்கப்படுவது, பாவிகள் ரட்சிக்க நடத்துகிற ஊழியம். ஒரு மனுஷனை தேவனுக்கு காண்பித்து கொடுப்பது, அவனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவது, அவனை நித்திய வாழ்வில கொண்டு வருவது, அவன் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நித்திய வாழ்வில் அவனை கொண்டு வருவது தான் அவன் மிகவும் ஞானமுள்ள ஊழியமா இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம எல்லாருக்கும் அதை செய்ய முடியும். அது மட்டுமல்ல, நமக்கு எல்லாருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த உபவாச ஜபத்தின் கடைசி நாட்களில பிரியமானவர்களே, நாம் அநேகரை, பின்மாறி போன அநேகரை, ஆமென், நித்திய நரகத்திற்கு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற அநேகரை, ஆமென், தவறான சுபாவத்தில் இருக்கிற அநேகரை நாம் திரும்ப இயேசுவிடத்தில் கொண்டு வர நமக்கு ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். நாம் சொல்லலாம், எனக்கு அது சொல்ல தெரியாது என்று. ஆனால் உங்களுக்கு ஜெபிக்க தெரியும் இல்லையா? நீங்கள் அநேக நேரம் பாவிகளுடைய ரட்சிப்புக்காய் ஜெபிக்க வேண்டும், அநேகர் ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு சொல்வதற்கான ஞானம் இருந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த வருடத்தின் கடைசியில் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாய் மாற்ற தேவன் கிருபை செய்வார். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஞானம் இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? அநேகரை அவர்கள் நீதியில நடத்துவார்கள், தேவனிடத்தில் அவர்களை கொண்டு வருவார்கள். ஆமென். தேவனுடைய காரியங்களிலே செய்கிறவர்கள் தான் ஞானமுள்ளவர்கள். முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் என்ன செய்வோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடாமல் நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கைக்காய் தேடி ஓடுவோம். அப்படி அல்ல. ஆமென். இந்த வருடத்தின் முடிவில் நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் முதலாவது என் தேவன் எனக்கு கொடுத்த ஊழியத்தை செய்து முடிப்பேன். அப்படி செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? உங்களுக்கு தேவையான சகலத்தையும் தேவன் நிறைவேற்றி கொடுப்பார். ஒரு நாள் பேதுரு கேட்கிறார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்முடைய பின்பற்றி வந்தோமே என்று கேட்கும்போது தேவன் சொல்கிறார், அதை குறித்து நீ கலங்காதே, பயப்படாதே, இங்கேயும் பரலோகத்திலும் பூமியிலும் உனக்கு பலன் கிடைக்கும் என்று தேவன் சொல்கிறார். ஆமென். இங்கேயும் பலன் கிடைக்கும், பரலோகத்திலும் பலன் கிடைக்கும். பூமியில கிடைக்கிற பலன் எல்லாம் இங்க மட்டுமே கிடைக்கும், அது தற்காலிகமானது. ஆனால் தேவனுக்கென்று நாம் நிற்கும் போது தேவன் இந்த பூமியிலும் பலன் கொடுப்பார், பரலோகத்துக்கும் நம்ம பலன் கொடுப்பார். ஆமென். நாம் ஆவியிலே உற்சாகம் உள்ளவர்களாய், தேவனுடைய ஊழியத்தில் உற்சாகம் உள்ளவர்களாய் வளர தேவன் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். எல்லாவற்றையும் முடிந்து தானியேல் போகும்போது தேவன் சொல்லுகிறார், நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. அதாவது இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு வரும், அந்த முடிவு வரை நீ போயிரு. ஆமென். நீ இளைப்பாரி கொண்டிரு, அதாவது நீ போய் நித்திரை பண்ணி கொண்டிரு. அதாவது நாட்கள் முடிவிலே இந்த உலகம் முடிவுக்கு வரும். அப்போது ஆமென், உன்னுடைய சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பார். நானும் நீங்களும் இது போல எழுந்திருப்போம். எதற்காக? ஆமென். இந்த உலகத்தின் முடிவில ஆமென் சுதந்திரத்தின் வீதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா, நாம் இந்த பூமியில செய்த நன்மையானாலும் தீமையானாலும் அதற்கேற்றபடி பலனை பெற்றுக்கொள்ளும்படி ஆமென் வசனம் சொல்லப்பட்டது போல அதன் சுதந்திர வீதத்தை பங்கு பெறும்படியா நாம் எழுந்திருப்போம். ஆமென். அந்த நல்ல சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருக்கும்படியா நாம் இந்த பூமியில வாழ்வோம். நாம் அப்படியே ஜீவிப்போம், ஜெபிப்போம், இயேசு குறித்து மற்றவிடத்தில் சொல்லுவோம். ஆமென். நீங்கள் மற்றவர்களுக்கு அழுது ஜபிக்குங்க. ஆமென். அவள் வீழும்போது சந்தோஷிக்காமல், அவளுடைய தாழ்த்தப்படும் போது சந்தோஷிக்காமல், அவள் பின்மாறி போகும்போது சந்தோஷப்படாமல் அநேக நீதியில நடத்தும்படியா இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் ஆமென் பரிசுத்தவான்கள் உங்களுக்கு கிருபை செய்யட்டும். தேவனுக்காய் உழைக்க தேவன் உங்களுக்கு கிருபை தரட்டும். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் தேவனுக்காய் உழைக்கும்படியா அதற்காக உங்களுக்கு கிருபை கொடுக்கட்டும். அதற்காக பரிசுத்தவான்கள் உங்களுக்கு கிருபை செய்யட்டும், உதவி செய்யட்டும். ஆமென். we are shining by the power of Holy Spirit. God bless you. God bless you. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.